ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்னைக்கு எங்கள் சிம்பிள் மெனு லஞ்ச் வந்து தாளகம், அப்புறம் வந்து பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் தயிர் பச்சடி அண்ட் முள்ளங்கி, கேரட்டு, கொடமிளகா போட்டு சும்மா அப்படியே ஸ்டீம் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு தாளித்து கொட்டணும். ஸோ இந்த தாளகம்க்கு 5 வித காய் எடுத்துருக்கேன்னா வாழைக்காய், கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, முருங்கைக்காய், அவரைக்காய். ஸோ 5 விதம் இல்லைன்னா நீங்கள் 7 அந்த மாதிரி எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். என்கிட்ட 5 இருந்தது ரெடியாக. ஸோ அதை எடுத்துருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, தனியா, அப்புறம் 1 மிளகா வத்தல், 2-3 கருவேப்பிலை, எள்ளு 1/2 ஸ்பூன், தேங்காய் 3 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். தேங்காயும் கொஞ்சம் லேசாக வறுக்கணும். வறுத்து விட்டு இந்த காயெல்லாம் புளித்தண்ணி இவ்வளோ எடுத்தால் போதும். புளி தண்ணியில் வேக வச்சுட்டு பருப்பும் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருக்கேன். அண்ட் இந்த இதெல்லாம் ட்ரையாக வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடியை ஆட் பண்ணி பருப்பும் சேர்த்து திருப்பி அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு தாளிச்சா தாளகம் ரெடி. இதுக்கு வந்து தேங்காயும் தயிருமா அரைச்சி கலந்து வச்சுருக்கேன். இதுக்கு வெறும் தேங்காய். ஸோ இதுதான் எங்களோட சிம்பிள் இன்னைக்கு தாளகம் அண்ட் பச்சடி. ஸோ இப்போ வந்து தாளகம் நான் வந்து 5 டைப் ஆஃப் காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை வேணால் போட்டுக்கலாம். கடலைப்பொடி சாதம், இது நாங்கள் வீட்டிலே தயார் பண்ண கடலைப்பொடியை சாதம் நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து கேரட், முள்ளங்கி, கொடமிளகா போட்டு ஒரு மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டீம் பண்ணி தேங்காய் துருவி போட்டது. இது வெள்ளை பூசணிக்காய் பச்சடி. இது சுட சுட சாதம், தயிர், நெய் அண்ட் மாம்பழம். இதுதான் எங்களோட சிம்பிள் காம்போ லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.